வணக்கம் தொடர்கிறது. உள்ளதை சொல்லி நல்லதை செய்யும் நல்ல புத்தகங்களின் பங்களிப்பு பரவலாக வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு புத்தகங்களின் அறிமுகம் இந்த பகுதியில் தொடர்கிறது. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் டிஜிட்டல் சினிமாட்டோகிராபி. கண்ணதாசன் பதிப்பகம் சார்பில் ஆர் பாலாஜி அவர்கள் எழுதியுள்ள புத்தகம் தான் இந்த டிஜிட்டல் சினிமாட்டோகிராபி. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி திரைப்படம் இயக்குவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய இயக்குனரிடம் உதவி இயக்குனர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நியமனமாக இருந்தது. சினிமா எடுப்பதுன்னா ஒரு சும்மா வேலையா என்று எல்லாரும் நம்மளை பார்த்து கேட்கிற அளவுக்கு இயக்குனர்களும் உதவி இயக்குனர்களும் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்த பிறகுதான் ஒரு திரைப்படத்தை வெளியிட முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய அறிவியலும் சரி, நம்மளுடைய சிந்தனைகளும் சரி, இந்த டிஜிட்டல் சினிமாட்டோகிராபி மூலமா மிக எளிமையாக மாறி இருக்கிறது. ஒரு சினிமாவின் நியமனமான ஒரு இயக்குனரிடம் உதவி இயக்குனராக இருந்தபடி மட்டுமே படம் எடுக்க முடியுங்கிறத தாண்டி ஒரு உதவி இயக்குனரா சேர போறவர் இந்த டிஜிட்டல் கேமராவின் மூலம் ஒரு குறும்படத்தை எடுத்துக்கொண்டு இது பாருங்க, இதுதான் நான் தயாரித்த படம் என்று இயக்குனரிடம் போட்டு காட்டும் அளவுக்கு நம்முடைய தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் வளர்ந்துள்ளது. அந்த தொழில்நுட்பத்தையும் விஞ்ஞானத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு எப்படி ஒரு நல்ல சினிமாவை தயாரிக்கலாம், என்னென்ன கேமராக்கள் உள்ளது, அந்த கேமராவில் என்னென்ன வகைகள் உள்ளது, அந்த கேமராவை எப்படி எல்லாம் வைத்தால் நல்ல ஒரு திரைப்படம் தயாரிக்க முடியும் என்பதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை நடத்தியுள்ளார். அந்த ஆராய்ச்சி கூடத்தின் விளைவுதான் இந்த புத்தகம் டிஜிட்டல் சினிமாட்டோகிராபி. ஆர் பாலாஜி அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது இளம் இயக்குநர்களுக்கும் இளம் கேமராமேன் அவர்களுக்கும் இந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய பாட புத்தகம் போல அமைகின்றது. டிஜிட்டல் சினிமாவில் தொடங்கி என்னென்ன கேமரா வகைகள் உள்ளது, டிஜிட்டல் கேமராவில் என்னென்ன பாகங்கள் உள்ளது, அந்த டிஜிட்டல் கேமராவை வாங்குவதற்கு எப்படி நாம் தேர்வு செய்ய வேண்டும், டிஜிட்டல் கேமராவை எப்படி கட்டமைத்துள்ளார்கள், என்னென்ன கேமரா கோணங்கள், அதாவது கேமரா ஆங்கிள்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கேமரா கோணங்கள் என்னென்ன வகையில் உள்ளது, ஒவ்வொரு கேமராவுக்கும் உள்ளான அசைவுகள் எப்படி உள்ளது, எப்படி லைட்டிங் அமைக்க வேண்டும், கேமராவில் ரோலிங் என்றால் என்ன, எடிட்டிங், சவுண்ட், பினிஷிங் என்று ஆரம்பித்தால் இறுதி வரைக்கும் ஒரு திரைப்படம் எடுத்துவிடக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகத்தில் பல்வேறு விஷயங்களை அழகாக குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் ஆர் பாலாஜி அவர்கள். டிஜிட்டல் சினிமாட்டோகிராபி 5000 முதல் கேமராக்கள் கிடைக்கின்ற இந்த தொழில்நுட்ப விஞ்ஞானத்தில் தொடங்கி எப்படி சென்சார்களை கொண்டு எப்படிப்பட்ட கேமராக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கின்றார். இப்படி எளிய வசதிகள் இருக்கின்ற கேமராவை வீட்டு உபயோகத்திற்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்களே தவிர தொழில் சார்ந்த படப்பிடிப்பிற்கு யாரும் பயன்படுத்துவது கிடையாது. அந்த காலத்துல நம்ம பார்த்திருப்போம், ஒரு திரைப்படம் எடுக்கிற குழுவினர், படப்பிடிப்பு குழுவினர் ஒரு மிகப்பெரிய வண்டியில லாரியில வந்து அந்த கேமராவை எடுத்து செல்வதற்கு ஒரு ட்ராக், ஒரு ட்ராலி, ஒரு கிரேன், பல்வேறு உபகரணங்களோட வந்து இறங்குவாங்க. நிறைய ஆட்களை கூட்டிக்கிட்டு வந்து அவங்க அத்தனை ஆட்களையும் வச்சு அந்த கேமராக்களை நம்ம தகுதிப்படுத்தி அந்த படப்பிடிப்பை நடத்திட்டு இருப்பாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்தில் இந்த டிஜிட்டல் சினிமாட்டோகிராபியின் மூலமாக இந்த படப்பிடிப்பு குழுவினர் வரும் பொழுது அவர்களுக்கான ஆட்களும் குறைவு, அதே நேரத்தில் பொருட்செலவையும் குறைவுபடுத்தி, ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய படம் அதற்கான தரத்தில் எந்தவித குறைவும் இல்லாமல் ஒரு சிறப்பான படத்தை எடுக்க முடியும், தயாரிக்க முடியும் என்று மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் இந்த புத்தகத்தில். டிஜிட்டல் சினிமாட்டோகிராபி வந்த பிறகு இயக்குநர்கள் குறுப்படம் எடுப்பதில் ஆரம்பித்து மிகப்பெரிய திரைப்படங்கள் வரை மிக குறைந்த பொருட்செலவில் மிக குறைந்த ஆட்களை கொண்டு தரமான ஒரு நல்ல படத்தை தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை களமாக இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் ஆர் பாலாஜி அவர்கள்.
மேலும் பல இடங்களில் விளக்கங்கள் குறிப்பிடும் பொழுது நம்முடைய கண்களுக்கு எந்த ஒளிக்கற்றைகள் ஏற்றவாறு உள்ளது, அந்த ஒளிக்கற்றைகளுக்கு தகுந்தவாறு கேமராவை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி அமைத்தால் கண்கள் அந்த ஒளிக்கற்றைகளை ஏற்றுக்கொள்ளும் என்பதை அப்பேச்சர் என்ற தலைப்பில் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆர் பாலாஜி அவர்கள். மத்தியான நேரத்தில் நம் சினிமா தியேட்டர்களில் அமையும் பொழுது தரை சீட்டு என்ற வேறுபாடு இல்லாமல் தியேட்டர் முழுக்க இருட்டாக இருக்கும். ஆனால் சில நேரங்களுக்கு பிறகுதான் அது வெளிச்சமாக தோணும். அதே போல இரவில் சினிமாவிற்கு செல்பவர்களுக்கு இந்த இடர்பாடுகள் இருக்காது. இதற்கான காரணம் என்ன என்ற ஒரு கேள்வியோடு இந்த தலைப்பில் ஆரம்பித்து, இந்த காரணம்தான் அப்பேச்சர் என்ற ஒரு காரணம், நம் கண்களில் ஏற்படும் சின்ன மாற்றங்கள் அப்பேச்சர்களின் செயல்பாடுகள் என்று முற்றிலும் கேமராக்களை அப்பேச்சருக்கு தகுந்தவாறு எப்படி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கின்றார் ஆர் பாலாஜி அவர்கள். டிஜிட்டல் சினிமாட்டோகிராபி மற்றும் இன்றைய கேமராக்களின் முறைகள், என்னென்ன கேமராக்கள் வாங்க வேண்டும், எப்படி அந்த கேமராக்களை தேர்வு செய்ய வேண்டும், என்ன மாதிரியான திரைப்படம் எடுக்கும் பொழுது எந்த மாதிரியான பயன்பாட்டிற்கு எந்த கேமராவை பயன்படுத்தலாம் என்பதையெல்லாம் மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். எந்த ஒரு கேமராவை தேர்வு செய்யும் பொழுதும் இந்தந்த படங்களில் பயன்படுத்தியுள்ளன, இன்னென்ன படங்களில் இவர் இவ்வாறு பயன்படுத்தியுள்ளார், எனவே இந்த கேமரா தான் நமக்கு பொருந்தும் என்று நினைத்துக் கொண்டு பல தவறான கேமராக்களை தேர்வு செய்து விடுகின்றார்கள். ஆனால் ஏதோ ஒரு படத்தை பார்த்துவிட்டு அந்த கேமரா போல நம்ம படத்திலும் பயன்படுத்தலாம் என்று நினைப்பது தவறான காட்சியே ஆகும். நம் எந்த ஒரு லொகேஷன் என்று சொல்லப்படுகின்ற படப்பிடிப்பு தளத்தை தேர்ந்தெடுக்கின்றோமோ, எந்த இடத்திற்கு செல்கின்றோமோ அதையெல்லாம் முன்னரே தீர்மானித்து அதற்கு தகுந்தபடிதான் நம்முடைய கேமராவை செலக்ட் செய்ய வேண்டும் என்று மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் ஆர் பாலாஜி அவர்கள். போக்கசிங் பற்றியும் கேமராக்கள் வைக்கும் முறை பற்றியும் மிக சிறப்பாக குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் ஆர் பாலாஜி அவர்கள். தமிழில் டிஜிட்டல் கேமராக்கள் தொடர்பான புத்தகங்களே இல்லாத ஒரு நிலையில் கணினி பல்லூடக பயிற்றுனரான திரு பாலாஜி அவர்களின் வருடாந்திர உழைப்பில் விளைந்த இந்த ஒரு பொக்கிஷத்தை கண்ணதாசன் பதிப்பகத்தினர் சிறந்ததொரு புத்தகமாக வெளியிட்டுள்ளார்கள். 250 ரூபாய்க்கு கிடைக்கின்ற இந்த புத்தகம் இன்றைய இளம் கேமராமேன், இன்றைய இளம் இயக்குநர்களுக்கு ஒரு அவசியமான பொக்கிஷமாக காணப்படுகின்றது. மேலும் ஒரு நல்ல புத்தகத்துடன் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.